ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2024 ஆண்டை கடந்து கர்த்தர் இன்று 2025 வருஷத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனை நாம் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஈமைனர். உயிருடன் வாழ்வது உம்மால் தான் ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தான் ஏசையா. உங்க கிருபை இல்லைன்னா நான் மன்னா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைன்னா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன். Amen. Hallelujah. உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தானே ஏசையா. உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தானே ஏசையா. கிருபை இல்லைனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைனா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன். உங்க கிருபை இல்லைனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைனா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன். உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தானே ஏசையா. ஹல்லேலூயா. கடன் பட்ட போது தூக்கிவிட யாருமில்ல, வியாதிப்பட்ட நேரம் என்னை ஆற்றிடவும் ஆளுமில்ல. கடன் பட்ட போது தூக்கிவிட யாருமில்ல, வியாதிப்பட்ட நேரம் என்னை ஆற்றிடவும் ஆளுமில்ல. நீர் இல்லாதிருந்தால் இங்கே நானும் இல்லை, உம்மை அறியாதிருந்தால் எனக்கு வாழ்வே இல்லை. நீர் இல்லாதிருந்தால் இங்கே நானும் இல்லை, உம்மை அறியாதிருந்தால் எனக்கு வாழ்வே இல்லை. உங்க கிருபை இல்லைனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைனா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன். உங்க கிருபை இல்லைனா நான் மண்ணா போயிருப்பேன். உங்க தயவு இல்லைனா மண்ணோடு மண்ணா மாறியிருப்பேன். உயிருடன் வாழ்வது உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தானே ஏசையா. Amen. Hallelujah. தூற்றிடும் மனிதர் முன்னே ஊமையாக நான் இருந்தேன். கூரை சொல்லும் ஜனங்கள் நடுவே செவிடனாக நானும் நின்றேன். தூற்றிடும் மனிதர் முன்னே ஊமையாக நான் இருந்தேன். கூரை சொல்லும் ஜனங்கள் நடுவே செவிடனாக நானும் நின்றேன். தாய் தந்தை இருந்தும் நான் அனாதையானேன். சொந்தங்கள் இருந்தும் நான் தனிமரமானேன். என் தாய் தந்தை இருந்தும் நான் அனாதையானேன்.
உம்மால் தானே ஏசையா, சுகமுடன் இருப்பதும் உம்மால் தானே ஏசையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை நான் வாழ்த்துகிறேன். கடந்த 2024 ஆண்டு கடந்து இன்றைக்கு கர்த்தர் 2025 வருஷத்தில் காலடி வைக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு நான் பாடின இந்த பாடலை போல நம் உயிரோடு வாழ்வது அவருடைய கிருபை, நம் சுகமுடன் இருப்பது அவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிதான தயவு. இங்கே வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன வாக்கு தத்தமாய் உங்களுக்கு நான் விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10 ஒரு 13 வசனம் முடிய நான் ஒரு சம்பவத்தை இங்கே நான் உங்களுக்கு சொல்லி, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு லூக்கா 13:10 இப்படி சொல்லுகிறது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியாக இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தாயே, தகப்பனே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தம்பி, தங்கச்சி, இதை காண்கிற உங்கள் யாவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் இந்த அருமையான ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சியின் மூலியமாக நமக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்கு, இவள் 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ என்று வேதம் அறிமுகப்படுத்துகிறது. 18 ஆண்டுகள், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு 2025 வருஷம் நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 2024 வருஷத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன? ஒருவேளை இங்கே வேதம் சொல்லுகிறது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர். இந்த அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில் 18 ஆண்டுகள் நிம்மதி கிடையாது. 18 ஆண்டுகள் அவளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தொலைத்தாள். 18 ஆண்டுகள் வியாதி மட்டுமே அவளை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. 18 ஆண்டுகளிலே அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. அவள் நிம்மதியான வாழ்க்கை வாழல. இரவு நேரத்தில் நிம்மதியாய் தூங்கி இருக்க முடியாது. கவனிங்க, அவள் ஏதோ பிறந்தது முதல் கூனி அல்ல, திடீரென்று தான் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பிடித்து, ஒருவேளை இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே 18 ஆண்டுகள் அவள் நிமிர முடியாத கூனியாய் மாறி போனாள். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்விலே கூட 2024 வருஷத்தை ஒருவேளை கடந்து இன்றைக்கு 2025 வருஷத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே இந்த வருஷம் எப்படி முடியும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு சாதாரண எளிய மனுஷனாய் நின்று நான் சொல்லுகிறேன், இந்த 2025 இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார்.
கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர செய்கிற ஆண்டவர். 18 ஆண்டுகள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனி அவள் எங்கே இருந்தால், வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த ஸ்திரியானவள் சபையிலே தான் அமர்ந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 18 வருஷம் சபைக்கு வந்திருப்பா. 18 ஆண்டுகளும் அவள் சபைக்கு வந்து போய் கொண்டுதான் இருந்தாள். 18 ஆண்டுகளிலும் தேவனை மகிமைப்படுத்தினாள், ஆராதித்திருப்பாள், காணிக்கை செலுத்திருப்பாள், சபையிலே பங்கு பெற்றிருப்பாள். ஆனால் 18 ஆண்டுகளும் பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை விடலை. அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். வசனம் சொல்லுகிறது, ஒரு சின்ன ஒரு இன்ச்சு கூட அவளால் நிமிர முடியாத நிலையில் இருந்தாள். அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வில், பொருளாதாரத்தில் இன்றைக்கு நீங்கள் தலைகுனிந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கலாம், அல்லது வியாதியினாலே நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை அகப்பட்டு கொண்டு இன்றைக்கு எவ்வளவும் நிமிர முடியாத சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். ஒருவேளை கடன் உங்களை அவமானப்படுத்தி உங்கள் தலையை குனிய செய்திருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்விலே இன்றைக்கு 2025 ஆண்டு நான் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு சில வார்த்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உங்கள் தலையை அவர் நிமிர செய்கிற ஆண்டவர். 18 ஆண்டுகள் மருத்துவம் அவளுக்கு சுகம் கொடுக்கல. 18 ஆண்டுகள் அவளுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. தலை குனிந்த அனுபவத்தோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சபையிலே அவள் ஆராதிக்கிற பொழுது எல்லாம் நிமிர்ந்து ஆராதித்திருப்பார்கள், ஆனால் அவள் குனிந்து கொண்டு தான் ஆராதித்திருப்பாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய நிலைமை எப்படி இருந்துக்கும். அந்த தாய்க்கு ஆண்டவர் ஒரு நாள் அவளுடைய வாழ்விலே குறுக்கிட்டார். ஒரு நாள் ஆண்டவர் அவளை சந்தித்தார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இந்த 2025 வருஷத்தில் அவர் குறுக்கிடுவார், உங்களை சந்திப்பார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. இன்றைக்கு நீங்கள் கூட பல ஆண்டுகளை கடந்து வந்திருக்கலாம். ஐயா, கடன் பிரச்சனை, ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை, இன்றைக்கு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை இன்றைக்கு தலைகுனிய வைத்திருக்கலாம். உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நீ தலை குனிந்திருக்கலாம், கடன் பட்டவனுக்கு முன்பாக நீ தலை குனிந்திருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2025 ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லுகிறேன், உங்கள் தலையை கர்த்தர் நிமிர செய்வார். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். எதை குறித்தும் கலங்காதே. ஜி மைனர். என் இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே நீ அஞ்சாதிரு. இதயமே நீ கலங்காதிரு, என் நெஞ்சமே
2025 வருஷத்தில் உங்கள் நிலைமை மாறும். 18 ஆண்டுகள் நிமிர முடியாத கூனி 18 வருஷம் அவர் நம்பிக்கை இழந்து போல சபைக்கு வந்துட்டு இருந்தார். தேவனை ஆராதித்திருப்பாள், ஜெபித்திருப்பாள், தேவாலயத்திலே தான் அமர்ந்திருந்தாள். வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. 11வது வசனம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக இருந்தால் இயேசு அவளை கண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில உன் உறவுகள் உன்னை காணாமல் போகலாம், உன்னோடு பிறந்தவர்கள் உன்னை காணாமல் போகலாம், உன்னை பெற்ற தாய் தகப்பன் கூட உன்னை மறந்து போகலாம். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கின, உன்னையும் என்னையும் அழைத்த நம்முடைய ஆண்டவர் காண்கிறவர். வசனம் சொல்லுகிறது, அந்த ஜெபாலயத்தில் அநேக பேர் கூடியிருந்திருக்கலாம். இயேசு பெருமான் வந்த இடங்களெல்லாம் கூட்டம், திரள் கூட்டம் இருந்தது. அங்கேயும் திரள் கூட்டம் இருந்திருக்கும். ஆனால் இயேசு பெருமான் அவருடைய பார்வை அந்த கூனியாகிய அந்த சகோதரியின் மீது போனது. இன்றைக்கு அதே ஆண்டவர், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை கண்டு கொண்டிருக்கிறார், உங்களை காண்கிறார். 2025 உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் நீ அழுத அழுகை மாறப்போகிறது. உன் கடன் பிரச்சனை தீரப்போகிறது. நீ எந்த பிரச்சனைக்காய் காத்து கொண்டிருக்கிறாயா, ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, அதிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற ஆண்டா இந்த ஆண்டு விளங்கும் என்பதிலே சந்தேகமில்லை. வசனம் சொல்லுகிறது, 18 ஆண்டுகள் தன் வாழ்விலே அவள் வேதனையே அனுபவித்தாள். 18 ஆண்டுகள் நிமிர முடியாத நிலை அவளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது. ஒரு ஆண்டு வந்தது. 19வது வருஷம் அந்த வியாதிப்பட்ட, அந்த பலவீனப்பட்ட அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில 18 ஆண்டுகள் வேதனை. 19வது ஆண்டு ஆண்டவருடைய வாழ்விலே குறுக்கிட்டார். இயேசு அவளை கண்டார் என்று நான் சொல்லுகிறேன். இந்த 2025 கர்த்தர் உங்களை காண்பார். அவர் கண்டு, வசனம் சொல்லுகிறது, அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எவ்வளோ பணக்காரன் இருந்திருப்பான், வசதி படைத்தவன் இருந்திருப்பான் அந்த ஜெபாலயத்தில். இயேசு அவங்களெல்லாம் அழைக்கல, அவங்களெல்லாம் பார்க்கல. கவனிங்க, அதனால பணக்காரனை பார்க்க மாட்டார்ன்றது அல்ல. கவனிங்க, ஏழ்மையான சமுதாயத்தில் தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு கொண்டு, ஒருவேளை ஐயோ என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, எனக்கு யார் உதவியும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் காண்கிற தேவன். இயேசு அவளை கண்டார். 2வது வேதம் சொல்லுகிறது, அவளை தம்மிடத்தில் அழைக்கிறார். அழைத்து சொன்னார், நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மீது தன் கைகளை வைத்தார். அவள் உடனே நிமிர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தாயே, தகப்பனே, என் அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்விலே இந்த ஆண்டு நிச்சயமாய் உங்களை நிமிர செய்கிற ஆண்டாக இருக்கும். உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய உங்களை தலை குனிந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி இன்றைக்கு தலை நிமிர செய்கிற ஆண்டா இந்த 2025வது ஆண்டு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நான் எளிய ஒரு ஊழியக்காரன். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், உன் பிரச்சனையிலிருந்து தீர்வு. நீ தலை குனிந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். நீ கடன்காரனை பார்த்து ஒருவேளை கடன்பட்ட மனுஷங்கிட்ட நீ தலை குனிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உன் தலையை நிமிர செய்வார். எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவர் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நிறைவேற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினதை போல நீங்களும் கூட இந்த ஆண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டாக இருக்கும். உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நீ தலை குனிந்த அனுபவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை பல முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய தாசருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எபினேசரே, உம்மை எப்படி பாடுவே, யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவே. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை எப்படி பாடுவேன்,
எப்படி பாடுவேன் யெகோவாயிரே உம்மை என்ன சொல்லுவேன். நாம் ஜெபிப்போம். எங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா 18 ஆண்டுகள் எவ்வளவும் நிமிர முடியாத கூனியுடைய வாழ்விலே நீர் வந்து ஆண்டவரே ஒரு இமை பொழுதிலே எப்படி அவளை நிமிர செய்தீரோ அதே போல் இதை காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே தலை நிமிர செய்கிற எங்கள் தேவன், ஆண்டவரே தலை நிமிர செய்ய ஆண்டவரை வைக்கிற எங்கள் ஆண்டவர் இந்த 2025 ஆண்டவரே ஒவ்வொருடைய தலையும் நிமிர செய்வீராக. நீர் பொறுப்படுங்கப்பா, நீர் பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாக இந்த ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சியும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து நிற்க நீர் உதவி செய்யும். எல்லா கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். மாறாத இயேசுராஜா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.